மெல்ல மெல்ல ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவுக்கும் இந்தியாவுக்குமே அதிகாரிகளாக ஆன பிறகு அந்த தெற்கு கடற்கரை சாலை, அதாவது சவுத் பீச் ரோடு அப்படிங்கிற ரோடை கோட்டையிலேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் கட்டினாங்க. இன்னைக்கு அந்த ரோடுக்கு நம்ம காமராஜர் சாலை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஸோ வார் மெமோரியலை தாண்டி அவங்க இந்த பக்கம் வரைச்சே அதற்காக ஒரு பாலம் கட்டினாங்க கூவம் நதிக்கு மேலே. அதை தான் இப்போ நேப்பியர் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1860களில் இருந்த ஒரு கவர்னர் நேப்பியர் பிரபு, அவருடைய பேரில் கட்டப்பட்ட அந்த பாலம். இப்போ இவ்வளோ அழகாக அந்த வளைவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பீச், அந்த பாலத்துக்கு மேலே. அது அந்த காலத்தில் கிடையாது. முதல்ல இரும்பால் செய்யப்பட்ட பாலம் அது. அதனால் அதுக்கு அயர்ன் பிரிட்ஜ் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு ஒரு ஓரத்தில் ஒரு பெரிய தூண் இருக்கும். அந்த தூணுக்கு மேலே இரும்பால் செய்யப்பட்ட ஒரு சின்ன பகுதி மேலே தூக்கிட்டு இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு பாலத்து மேலே மின்னல் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லைட்னிங் அரெஸ்டரை ஆங்கிலேயர்கள் அங்கே கட்டி வச்சுருக்காங்க. இது இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ அந்த இரும்பு பாலம் கிடையாது. 20வது நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் இந்த வளைவெல்லாம் வச்சு ஒரு பக்கம் ஒரு பாலம் கட்டினாங்க. அதற்கு பிறகு இப்போது ஒரு 20-30 வருடங்கள் முன்னாடி 2வது பாலமும் அதே போல் கட்டப்பட்டது. அந்த பாலத்துக்கு இன்னி வரையில் நேப்பியர் பாலம் அப்படின்னு தான் பேர்.